நாம் இன்றைக்கு மேன்மையான ஐக்கியம் என்ற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். Today we are going to meditate on God's word on the topic elite fellowship or most high fellowship. நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஜீவனுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய திருக்குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களுக்கு தந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஐக்கியத்துக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணும்படியாக நீர் பரிசுத்த ஆவியானவரை தந்தீரே ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆவியானவர் எங்களை செவையான பாதையில நடத்துவதற்கு எந்நாளும் எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, நீர் பேசுவோம், நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலமாய் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்னைக்கு முதலாவதாக நம்ம இந்த வசனத்துக்கு ஆதாரமாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. Here John is writing like this, John 1:3, that which we are in and hear we declare to you, that you may also have fellowship with us, and truly our fellowship is with the Father and with His Son Jesus Christ. இந்த ஐக்கியத்தை மேன்மையான ஐக்கியம் என்று சொல்லி இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எத்தனையோ விதங்களிலே, எத்தனையோ உறவுகளிலே எத்தனையோ ஐக்கியங்களை நாம் காண்கிறோம். இவைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முடிந்து போகிற ஒரு ஐக்கியமா இருக்கிறது. When I have given title elite fellowship, seeing the in this world has some time limits. இந்த ஐக்கியம் இந்த உலகத்திலே ஆண்டவரோடு கூட தொடங்கி நித்தியம் வரைக்கும் நித்தியமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஐக்கியமா இருக்கிறது. But this fellowship, it begins in the earth and seems to continue in the eternity. It continues in the eternity. அவருடைய ஐக்கியத்தை இந்த வேதம் நமக்கு எப்படி வேதத்திலிருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அவர் நம்முடைய மேய்ப்பன் என்றும் நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளை போலவும் ஒரு ஐக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவர் From the scriptures, how we are learning this fellowship is he is the shepherd and we are his sheep. அவர் தலை, நாம் சரீரம் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. Also the scripture shows us that he is the head and we are his body. எவ்வளவு ஒரு மகிமையான மேன்மையான ஒரு ஐக்கியம் பாருங்க. இந்த உலகம் முழுவதிலும் கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய சரீரங்களாக நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், அல்லது இந்தியாவில் இருக்கலாம், எந்த பகுதியில ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும் போது, இந்த பல பகுதியில் இருக்கிற எல்லாரோடு கூட நாமும் ஐக்கியப்பட்டவர்களாக, தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். Wherever we are in this world, Christ is the head for the church and we are all his body. What a glorious fellowship we have. அவர் தகப்பன், நாம் பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியான ஒரு பெரிய ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். He has given a great fellowship, that he being the father and we being his children. அவர் மணவாளன், நாம் மணவாட்டியா இருக்கும்படியான ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். He has given a fellowship in that he is the bridegroom and we are his bride. அவர் திராட்சை செடி, நாம் திராட்சை கொடிகளாக அப்படிப்பட்ட ஒரு
மகிமையான ஐக்கியத்தை வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Also, it is a glorious fellowship that he is the vine and we are its branches. பழைய ஏற்பாட்டிலே நாம் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு பின்பாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐக்கியத்தை நாம் வேதத்திலே காண முடியாது. In Old Testament, after Adam, we could not able to see such a great fellowship in the Old Testament. நம் இந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரை குறித்து. In 1 Timothy 6:16 goes like this, which describes God like this. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதாரவும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He is the one who has immortality, dwelling in unapproachable light, whom no man has seen or can see. ஆண்டவர் சீனாய் மலையிலே தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளின போது அந்த மலையின் அடிவாரத்தை கூட யாரும் தொடக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். When the Lord appeared in the Mount Sinai, he commanded none of them has to touch the bottom of the mount itself. அந்த காட்சி மிகவும் பயங்கரமாய் இருந்தது என்று சொல்லி மோசே கூட அதை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that Moses himself is describing that the vision was so terrible. ஒரு நாள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும்போது ஊசா என்ற அந்த ஒரு வாலிபன் அந்த உடன்படிக்கையை பெட்டியை தொடுவதற்காக கைகளை நீட்டினான். அப்பொழுது அவன் கர்த்தரால் அடிக்கப்பட்டு செத்து போனதை நாம் பார்க்கிறோம். We are seeing in the scripture that when Uzzah was trying to touch the covenant box, he was stricken dead. பின்பு மோசே ஆசரிப்பு கூடாரத்தை அனாந்தரத்திலே வைத்திருந்த நாட்களிலே ஒரு கலகம் பண்ணின 250 பேர் தங்களுடைய தூப கலசத்திலே தூப வர்க்கத்தை இட்டு அந்த தூபம் காட்டும்படியாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டி சேர்ந்தார்கள். ஹலோ நான் கேக்குதா? கேக்குதா? கேக்குதா நான் சொன்னது? கேக்குதா? ஓகே, ப்ரோசீட். 250 பேர் தூப கலசத்திலே தூபத்தை தூப வர்க்கத்தை இட்டு ஆண்டோடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தூபம் காட்டுவதற்காக கடந்து சென்றார்கள். 250 people have gone into the tabernacle to give the incense to the Lord. அவர்கள் தகுதி இல்லாதவர்களா இருந்தபடினாலே அந்த 250 பேரையும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing the fire from God's presence have consumed those people. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் எல்லாரும் கிட்ட சேரக்கூடாத ஒரு ஒளியில் வாசம் பண்ணுகிறாரும் ஒரு மனிதனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தேவனாக அவர் வெளிப்பட்டார் பழைய ஏற்பாட்டிலே. In the Old Testament, he has revealed himself as a God who is dwelling in an unapproachable light and whom no man has seen or can see. அதே தேவன் நமக்கு இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அதை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு அதை அறிவிக்கிறதை பாருங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். But in 1 John 1:1, the apostle John is describing the same God as this, that which was from the beginning, which we have heard, which we have seen with our own eyes, which we have looked at and our hands have touched. கண்களினால் கண்டதும் அவருடைய கைகளினால் தொட்டதுமான அந்த ஜீவ வார்த்தை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். He is describing Jesus Christ like this, that which we have seen with our own eyes and which we have looked at and our hands have touched it. அந்த சர்வ வல்லமை உள்ள மகிமையின் அந்த தேவனை நாம் கண்டுகொள்வதற்கு நாம் கூடாதவர்களா இருந்தபோது
இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனித ரூபமாக காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even though we cannot see the glorious and almighty God, but Philippians 2:7-8 describes like this: rather he made himself nothing by taking the very nature of a servant, being made in human likeness. ஆதியாகமம் 1:27 சொல்கிறது, ஆதாமை தேவன் தேவ சாயலிலே சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 1:27 says that God has created Adam in his own image. ஆனால் இயேசு மனித ரூபத்திலே காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the scripture tells us that he is Jesus being found in the appearance as a man. இந்த மனிதனால அந்த தெய்வத்தோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாத இருந்த நிலையிலே அந்த தெய்வம் நம்மை போல மனித ரூபத்திலே தம்மை வெறுமையாக்கி தம்முடைய எல்லா மகிமையும் துறந்து நம்மோடு கூட ஐக்கியப்படும்படியா இந்த உலகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்பாய் கடந்து வந்தார். In a situation, this man could not make any fellowship with the glorious God like that. The God himself had come down with his very nature and in the image of the own man 2000 years ago. அதன் காரணம் மனிதனோடு கூட மாத்திரம்தான் தேவன் ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாக மனிதன் மாத்திரமே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவனாயிருக்கிறான். The man only has been created in the image of God in order to have a fellowship with the God. தேவன் தம்மோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாகவே மனிதனை தேவன் சிருஷ்டித்திருந்தார். God created man in order to have fellowship with himself. அதனால தேவன் நம்மோடு கூட ஐக்கியப்படும்படியாக அவர் தம்முடைய மகிமையை கூட அங்கே வைத்துவிட்டு ஒரு மனித ரூபத்திலே கடந்து வந்து நம்மோடு கூட ஐக்கியப்படும்படியாக இறங்கி வந்தார். We are seeing that in order to have fellowship with the human beings, he has kept aside his glory and he came into the likeness of man into this world. எபிரேயர் 2:14 சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrew 2:14 says, since the children have flesh and blood, he too shared in their humanity. நாம் இன்றைக்கு அந்த ஒரு 4 குறிப்புகளை பார்க்க போகிறோம். We are going to meditate 4 points in this message. இந்த ஆண்டவர் தேவனோடு உள்ள ஐக்கியத்துடைய ஒரு தொடக்கம் என்று சொன்னால், ஐக்கியம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தால், if you say how the beginning of the fellowship begins, we can see from the scriptures. ஐக்கியம் தொடங்குவது கொடுப்பதிலும் பெற்றுக்கொள்வதிலும் இருக்கிறது. We are seeing that the fellowship begins with giving and taking. நாம் இந்த உலகத்திலே பார்க்கும்போது யாருக்காவது யாரையாவது பார்த்து ஹலோ ஹாய் சொன்ன உடனே ஒரு பெரிய ஐக்கியம் ஏற்பட்டு விடாது. In this world, when we say hi, hello to somebody, there will not be a fellowship established between them. நாம் ஒருவருக்கு ஏதாவது கொடுக்க, அவரிடத்திலிருந்து ஏதாவது நாம் பெற்றுக்கொள்ள, இப்படி இந்த அந்த உறவை தொடங்கும் போது அது மிகுந்த ஒரு ஐக்கியமாக மாறுகிறதை பார்க்க முடிகிறது. When we start giving something and take something from them, the relationship gets established into a stronger relationship. ஒன்லி கையை அசைக்கிறதோ ஹாய் சொல்றதுலயோ மாத்திரமே தொடர்ந்து நின்று கொண்டிருந்தால் ஐக்கியம் உண்டாகாது. அதற்கு பதிலாக ஒரு நாள் ஏதாவது அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கவோ, ஏதாவது கொடுக்கவோ, அல்லது அவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஐக்கியம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது ஒரு ஐக்கியமாக மாற தொடங்குகிறது. When you are saying hi bye to somebody else, the relationship is not growing, but when you are start giving and getting something from them, the relationship grows stronger. அதே போல தேவனும் நம்மோடு கூட ஐக்கியம் வைப்பதற்காக தேவன் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Likewise, in order to establish a relationship with the human beings, we are seeing in John 3:16, the Father has given his only begotten Son for us, so that whoever believes him will not perish and have eternal life. பிதா இயேசு கிறிஸ்துவை தந்தார். The Father God has given his only begotten Son, Jesus Christ. And அந்த பரிசுத்த
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர் பொழிந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 2:33. But we are seeing in Acts 2:33 that Jesus Christ has received the Father's promise, the Holy Spirit, and poured upon us. இயேசு கிறிஸ்து அவரை பிதா தேவனே இயேசு கிறிஸ்துவை தந்து அவர் மூலமாக நம்மை ரட்சித்துக் கொண்டார். By giving his son Jesus Christ, God saved us. நாம் அவருக்கு என்னத்தை செலுத்துவோம்னு சொன்னா 116ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனம் சொல்கிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். In return, what we can give to him, as described in Psalm 116:13 by the psalmist, we are lifting the cup of salvation and call on the name of the Lord. நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், காணிக்கைகளை செலுத்துகிறோம். அப்படி ஆண்டவர் நமக்கு தம்முடைய குமாரனை தந்தார். நாம் அவருக்கு ஆராதனையும் ஸ்தோத்திரங்களையும் பலிகளையும் செலுத்தி ஆண்டவரோடு கூட ஒரு உறவை அதிகமாக ஏற்படுத்துவதற்கு இவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சாதனங்களா இருக்கிறது. God has given his son Jesus Christ, but we are paying our praises and offerings to him, and we are establishing a living relationship with the God. ஆனா ஆண்டவரிடத்தில் வருவதற்கு, ஆண்டவரோடு கூட வருவதற்கு நாம் எதையாவது ஒரு பெரிய காரியத்தை செய்து தியாகங்களை செய்து புண்ணியங்களை செய்து தான் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஐக்கியப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. But it is not the aim of God that we have to do great things or sacrifices in order to get communion with God. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். Scripture tells in Matthew 11:28 like this, Jesus said like this, come to me all you who labor and are heavy laden, and I will give you rest. வேண்டியதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையிலே பாவத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான கவலைகள், பலவிதமான பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து தேவனோடு ஐக்கியப்பட முடியாதவர்களாக விலகி தங்களுடைய பாரத்திலே, தங்களுடைய கவலைகளிலே, தங்களுடைய பாவத்தின் பாரத்திலே அழுத்தப்பட்டவர்களாக தூரம் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing in this world that not only due to sin, because of many problems and troubles and tribulations, they are not able to get communion with the God. ஆனால் ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. But with love, the God calls us, come to me all who labor and are heavy laden, I will give you rest. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அந்த அந்த இருதயத்தில் இருக்கிற பாரம் நீங்கி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான் வர முடியும். In order to remove all the burdens of our heart, we can come to God himself. வேற எங்கேயாவது போய் இந்த பாரத்தையோ இந்த பாவத்தையோ தொலைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி மனிதனால் அதை நீக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட 2 கரங்களை நீட்டி ஆண்டவர் அழைக்கிறார். The God tells that you cannot remove the burden of your sin and problems without me, so he is calling us with love and care. அதே போலதான் நீங்க அந்த ஐக்கியத்தை எப்படி என்பதை வேதத்திலே அருமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அருமையாக சொல்லி இருக்கிறார். See, he explains the relationship in Luke 15:20 like this. இந்த ஐக்கியம் தொடங்குவதை எப்படி அருமையாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture describes the beginning of this fellowship like this. His father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him. எந்த சூழ்நிலை, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, பாவத்திலேயோ பாரத்திலேயோ வருத்தத்திலேயோ அல்லது கவலையிலேயோ அல்லது கடன் தொல்லைகளினாலேயோ அல்லது பலவிதமான போராட்டங்களிலே பிடிகளிலே சிக்கி இருந்தாலும் எழுந்து தகப்பனிடத்தில் புறப்பட்டு வந்தான், தகப்பன் மனதுருகி ஓடி கிட்ட சென்று கழுத்தை கட்டி முத்தமிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Whatever may be the situation we are in, whether it is sin or burden or worries or debts, if you come to God, the God will have compassion and ran and fell and kiss us.
தேவனோடு கூட ஐக்கியம் ஏற்படுத்திக் கொள்வது ஐக்கியப்படுவதற்கு நாம் பரிசுத்தமாகி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்டு தேவனிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. In order to have fellowship with God, God is not expecting that you are to be holy and you are to be cleansed from all your sins. ஆனால் ஆண்டவரிடத்துல வருவதற்கு ஒரு நிபந்தனையும் ஆண்டவரை ஏற்படுத்தவில்லை. நாம் இருக்கிற நிலையிலே அந்த மனதில் இருக்கிற அந்த பாரத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் வந்தால் போதும். வருகிற போதே அவர் தூரத்திலே கண்டு ஓடி வந்து கிட்ட வந்து கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார் இருக்கிறார். He is not putting any condition to come to him. If you come to him with the contrite heart to him, he will have compassion and run before you and kiss you. என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். He is telling that I will not keep away anyone who is coming to me. அது யாரா இருந்தாலும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். Whoever may be, I will not leave him alone. அதனால ஆண்டவருடைய ஐக்கியத்திலே வருவதற்கு தயங்கி தூரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கும் தேவையில்லை என்பதை இந்த வேதவசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. So the scripture teaches us that you need not hesitate to come to God. ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்படுவதற்காக ஆண்டவரை அன்போடு கூட காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல வந்தாலும் நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு ரொம்ப அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். We are seeing that he is a loving God. He is waiting patiently to have communion with us. இரண்டாவதாக நாம் ஐக்கியத்திலே அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly, we are going to see about the abiding in his fellowship. அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அவர் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒளியில் இருக்க போல நாமும் ஒளியில் நடந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 1:7 says that, but if we walk in the light as he is in the light, we have fellowship with one another. ஆமா, அவரோடு கூட அந்த ஐக்கியப்பட்டு இருப்பதற்கு ஐக்கியமாய் தொடர்ந்து நாம் ஐக்கியத்திலே நிலைத்திருப்பதற்கு நாம் ஒளியில் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். In order to abide in his fellowship and continue in his fellowship, we must walk in the light. அந்த யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. James 4:4 says the friendship with the world is enmity with God. நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய வீட்டிலே அவரோடு கூட வாசம் பண்ணும்போது நாம் இந்த ஆண்டவருக்கு விரோதமான பகையாய் இருக்கிற இந்த உலகத்தை நாம் சிநேகிக்க முடியாது. When we are having fellowship with God and living in his house, we cannot make friendship with this world. பாருங்கள், இப்ப ஒரு தகப்பன் இருக்கிறான். தகப்பனுக்கும் அவருக்குடைய ஒரு தகப்பனை கடுமையாக பகைக்கிற ஒரு பகையாளி ஒருத்தர் கொண்டு இருக்கிறான். If you consider a father and an enemy for him, அந்த மகன் தினம் அந்த தகப்பனுடைய பகையாளி வீட்டுல போயிட்டு காலையில இருந்து உட்கார்ந்து விடுறதும், மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போய் அவங்க கூட சுத்துறதும், அவனுடைய எல்லா பொல்லாத துர்க்கிரிகளிலும் சேர்ந்து செய்கிறதும், அவனோடு கூட ஐக்கியப்பட்டு நடக்கும் போது தகப்பன் ஐக்கியத்திலே அவன் நிலைத்திருப்பது கூடாத ஒரு காரியமாயிருக்கும். If the son is having a fellowship with his enemy and all through the day, if he has a fellowship with him and in his wicked activities and he is maintaining the fellowship with his enemy, he will not be able to maintain his fellowship with his own father. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மத்தேயு 15ஆம் அதிகாரம் யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார்? இந்த உலகம் என்னை பகைக்கிறது என்று சொல்லுகிறார். In John 15:18, Jesus Christ says that the world hates me. நம்முடைய தகப்பன் இயேசுவை பகைக்கிற இந்த உலகத்தை நாம் அதை எப்படி சிநேகித்து அதை கட்டிக்கொள்ள அதை அணைத்துக் கொண்டு அதோடு கூட ஐக்கியமாய் இருக்க முடியும்?
how we can have friendship with the world which hates our Father, Jesus Christ. நம்மை ரட்சித்தவர், நம்மை தூக்கி எடுத்தவர், நம்மை அவரோடு கூட வைத்துக் கொண்டவர், உன்னதத்திலே அவரோடு கூட வைத்திருக்கிற அந்த ஆண்டவரோடு கூட இருந்து கொண்டு இந்த உலகத்தை நாம் எப்படி சிநேகிக்க முடியும்? How we can make friendship by being with the Lord who has saved us and kept us with him in heaven. ஆனால் தாவீதுடைய ஒரு இதயத்தை பாருங்க. 139ஆம் சங்கீதத்திலே 21வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? We can see the heart of David in Psalm 139:21. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? பாருங்க, எவ்வளவு ஒரு தாவீதுடைய இருதயத்தை பாருங்க. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் அப்படின்னு சொன்னா, அந்த தேவனை பகைக்கிற எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் அந்த காரியத்தை தாவீது பகைக்கிறதும், அந்த அடுத்த சொல்றாரு, உமக்கு விரோதமாக எழும்புகிறவனை நான் அருவருக்காமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. Here we are seeing the heart of David. He says like that, do I not hate those who hate you, Lord, and I abhor those who are in rebellion against you. இந்த இருதயம் தான் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டியது. This kind of attitude and heart we must have. என் இயேசுவை வெறுக்கிற, என் இயேசுவை பகைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் என் இருதயம் பகைக்கும் என்றும், அது பகைக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த காரியத்தை என் இருதயம் அருவருக்கும் என்று சொல்லி அதே இருதயம் எனக்கும் உங்களுக்கும் தேவை என்று ஆண்டவர் இந்த வசனமாக உணர்த்துகிறார். The God is requesting that we should have a heart that hates all the things and abhor all the things that hates our Lord Jesus Christ. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். That is why the Lord has told that the David, the son of Jesse, is the man who is for my own heart. ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். If we have to abide in the fellowship of the Lord, our heart must be like the heart of our Lord himself. அதனால்தான் இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்தை யோவான் எழுதியிருக்கிறார். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். That is why Apostle John writes like this in 1 John 2:15, do not love the world or anything in the world. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். அதை யாராவது வாசிங்க பார்க்கலாம். Our Lord Jesus Christ told like this in John 8:29. அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினால் எப்பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தனியே இருக்க அவர் ஒரு நாளும் விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். The Lord says like that, the Father has not let me alone, for I always do those things that pleases him. அநேக நேரங்களிலே ஆண்டவரே எங்க போயிட்டீங்க, என்னை கைவிட்டீங்களா, என்ன மறந்துட்டீங்களா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே புலம்போதே நாம் பார்த்திருக்கிறோம். And many times we are saying that, Father, where are you? Have you betrayed me or forsaken me? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளே எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் ஒருபோதும் என்னை தனியாக இருக்க விட்டதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். But the Lord Jesus is telling that since I am doing always the thing that pleases him, he did not left me alone. அதே போலதான் சங்கீதக்காரன் அந்த 143ஆவது சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறார். This is how the psalmist say that, teach me to do what it pleases you.
ஆண்டவருடைய இப்போ நம்முடைய இருதயமும் அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவரே, எப்படியெல்லாம் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா இருக்க வேண்டும். இந்த உலகம் உண்மையே பாய்க்கிறது. உண்மை பாய்க்கிற உலகத்தை நான் சிநேகிக்க மாட்டேன் ஆண்டவரே. அதுக்கு பதிலாக நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு ஒவ்வொரு நாளும் போதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க வேண்டும். Our heart also must be like this. Since the world hates you, I must hate it, and I must do the things that pleases you. Kindly teach me to do what it pleases you. ஆனா அதுக்கு பதிலாக கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமும் இந்த உலகத்தையும் பாசத்தோடு கூட அணைத்துக் கொள்கிற அந்த நிலைமையும் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்கவே முடியாது என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. The scripture clearly teaches us that we cannot have friendship with the world and have fellowship with our Lord Jesus Christ. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 Corinthians 6:14, the scripture says, what fellowship can light have with the darkness? ஒரு நாளும் ஒளியும் இருளும் ஒரே இடத்திலே ஐக்கியமாக இருக்கவே முடியாது என்பது போல நாமும் தேவனோடும் உலகத்தோடும் கூட ஒரு நாளும் இணைந்து ஐக்கியமாக இருக்கவே முடியாது. Since the light and darkness cannot have a fellowship with each other, we also cannot have fellowship with the world and with God together. தேவன் ஒளியாய் இருக்கிறார். 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 1:5 says that God is light, in him there is no darkness at all. ஆனால் நாமும் அப்படியே ஒளியை பெற்றுக் கொள்வதற்கு யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John 8:15 says that one who follows me will walk in the light and will not comprehend the darkness. யோவான் 8:12 சொல்கிறது, 8:12 அப்படி அந்த என்னை ஒருவன் பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John 8:12 says that if one follows me, he will walk in the light and he will not comprehend the darkness. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே பெற்றுக் கொண்டிருந்தால் நாம் இந்த உலகத்தோடு கூட ஐக்கியமாக ஒரு நாளும் வாழ மாட்டோம். If we have received Jesus Christ in our life, we will not take this world and we will not go with the world. அவர் நடந்தது போல் நாம் ஒளியில் நடப்போம். We will walk in his light as he is in the light. அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பதுடைய என்ன பலன் என்று மூன்றாவது பார்க்கிறோம். As a third topic, we are going to see what is the benefit or the fruit of his fellowship. இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, 1 John 1:4 says like this, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். Apostle John says that we write this to make your joy complete. ஆண்டவருடைய ஐக்கியத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. This portion shows that there is the fullness of joy in the fellowship of God. இந்த சந்தோஷம் என்று சொன்னால் இதற்குள்ளாகத்தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய சரீரத்தின் சுகபலன்கள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான நன்மைகள் அத்தனையும் இந்த சந்தோஷத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. If you say this fullness of joy, all the happiness of this world, there are bodily health and all the blessings are inside in this joy. அதுதான் நிறைவான சந்தோஷம். That is the complete joy or abundant joy. அந்த சந்தோஷத்தை தான் இந்த ஐக்கியம் நமக்கு தருகிறதாக வாக்களிக்கிறது. That joy only this fellowship promises us. இந்த இரண்டாவதாக அந்த ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தினாலே இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
So 1 John 5:11 says that God has given the eternal life. That life is in his son Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவன். Jesus Christ is the eternal life. அடுத்த வசனம் சொல்கிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The next verse says that he who has the son has the life. அது முதலாவது நமக்கு நிறைவான சந்தோஷம். இரண்டாவதாக நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். This fellowship promises first the fullness of joy and secondly the eternal life. இயேசு நமக்குள் இருந்தால் நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். When Jesus is in us, we have the eternal life. நான்காவதாக அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் நடக்கிறது போல் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 1:7 says that if we walk in the light as he is in the light, we have fellowship with one another. அதாவது ஒருவரோடு ஐக்கியம் அல்லது தேவனோடு ஐக்கியத்தில் நடப்பது என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். This says that walking with God. அவர் ஒளியில் நடந்தது போல நாமும் ஒளியில் நடந்தால் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை போல ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. The meaning of walking in the light as he is in the light is walking in the holiness as he is holy. வேதத்திலே அநேகர் ஆண்டவரோடு கூட நடந்ததை நாம் அந்த வேதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். Throughout the scripture we can see many saints walked with God. ஆதியாகமம் 5:22 ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 5:22 says that Enoch walked with God 300 years. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவா தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 6:9 says that Noah walked with God. அதே போல ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing in Genesis 17:1 that God says to Abraham that walk before me and be blameless. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு, நான் ஆபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். In Genesis 15, the God revealed himself to Abraham and said that I am a great strength to you and a shield for you. ஆபிரகாம் கேட்டார், ஆண்டவரே நீ எனக்கு என்ன தருவீர்னு சொல்லி. But Abraham asked God, what will you give me? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அவரை வெளியே கூட்டிக் கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை காட்டி இவ்வளவாய் உனக்கு சந்ததி இருக்கும் என்று சொல்லி உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி சொன்னார். But God brought Abraham out of the tent and showed the stars and the sky. He promised him that your offsprings will be multitude like this. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the scripture tells that he believed in that and it was considered righteousness for him. அதே 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்படி ஆரம்பமாகிறது. ஆகாரை தனக்கு மனைவியாய் சேர்த்துக்கொண்டு ஒரு இஸ்மவேலை பெற்றதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. But in Genesis 16:1 says that it describes about the marriage with Hagar and how he brought forth his offsprings. பின்பு அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. After many years, God met Abraham and he is talking to him or saying to him, walk before me and be blameless. ஆண்டவரோடு கூட அது யாரா இருந்தாலும் ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டுமானால் உத்தமம் தேவை என்று பார்க்க முடிகிறது. Whoever, if we have to walk with God, we need the uprightness. சங்கீதம் 15ஆம் சங்கீதத்துல 1-2 வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானால், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறது,
உத்தமனாய் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you see Psalm 15:1 and 2, the scripture gives a question to us, Lord, who may abide in your tabernacle, who may dwell in your holy hill? And it answers like this: he who walks uprightly and works righteousness and speaks the truth in his heart. ஆண்டவரை பின்பற்றி நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம் உத்தம இருதயம் தேவையா இருக்கிறது என்று பார்க்கிறோம். One thing which is required in order to follow the Lord is an upright heart. காரணம் நம்முடைய இருதயம் உத்தமமாய் இருந்தால் ஆண்டவரை பின்பற்றி நடக்கும். அல்லது நம்முடைய இருதயத்திலே உத்தமம் இல்லாவிட்டால் நம்ம இருதயம் இங்க ஆண்டவரோடு கூட நடப்பது போல பாசாங் பண்ணும். அதே நேரத்துல அது உலகத்தை பார்த்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கும். If you see that if your heart is upright, it will follow our Lord. But if the uprightness is not in the heart, it will look into the world and it will follow that as well. எப்போ உத்தமத்திலிருந்து தவறுமோ அப்போ அந்த ஐக்கியத்திலிருந்து விழுந்து போகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing when we are moving away from the uprightness, we are falling from that. அதனால்தான் இந்த 1:6 சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why 1 John 1:6 says that even if you are telling that you are walking with the Lord, if you are in darkness, then that's the scripture tells like that. அதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. For that, an example is there in the scripture. ஒரு பக்கம் நாம் ஆண்டவரோடு ஐக்கியமுள்ளவர்கள் சொல்லுவோம், ஆனால் அடுத்த பக்கம் நடக்கிறது இருளிலே நடக்கிறவர்களா இருப்போம். One side we will be telling that I am walking in the light, on the other side we will be walking in the darkness. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். That we have believed Jesus Christ and accepted him is the truth. ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டது உண்மைதான். கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வது உண்மைதான். It is true that we have got baptism and we are partaking in the Lord's Supper. ஆனால் தொடர்ந்து அந்த அவர் நடந்தது போல ஒளியிலே நடக்கிறோமா என்கிறது தான் முக்கியமான காரியம். But the thing which is very important is whether we are continuing in his fellowship or in his ways. பழைய ஏற்பாட்டில் ஒரு பரிசுத்தவானை குறித்து, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் ஒரு பார்க்க போகிறோம். We are going to see about a saint that is being shown in the Old Testament and in the New Testament. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 சொல்லுகிறது, Acts 13:22 says like this: ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that God testified, I have found David, the son of Jesse, a man after my own heart. ஆண்டவர் அநேக ஜனங்களை பார்க்கும்போது ஈசாயின் குமாரனாகிய தாவீதுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமாய் இருக்கிறதை ஆண்டவர் கண்டேன் என்று சொல்கிறார். The God says here that among the all men he has seen, he is testifying that the heart of David was after my own heart. ஆனால் ஒரு நாளிலே தாவீது ஒரு பெரிய வீழ்ச்சியிலே அடைந்ததை நாம் 2 சாமுவேல் 11:2-4 15 வசனங்களை பார்க்கும்போது அன்றைக்கு அந்த தாவீது ஒரு பாவத்தை செய்தது அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. When we are reading 2 Samuel 11:2-4, such a great man of God had fell into a sin. தாவீது தினந்தோறும் பாவம் செய்து கொண்டு நடக்கவில்லை. But David was not sinning all the days. தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பத்சேபாளுடைய காரியத்தை அல்லாதபடி தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உத்தமனாய் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. The scripture tells that David was upright in all his ways except the sin he has committed with Bathsheba. அந்த நாளிலே தாவீதுக்கு ஒரு ஆக்சிடென்ட். On that day he met with an accident. எதிர்பார்க்காத ஒரு விபத்துல சிக்கி கொண்டது போல இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்காதபடி சில பாவங்களை செய்வதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை உண்டு.
As David got into an unexpected accident, we are also having many opportunities that we may get into such a kind of sin. ஆமா, ஆதாம் ஏவாள் கூட ஆண்டவரோடு நாளும் ஐக்கியமாக நடந்தவர்கள். நான் நினைக்கிறேன் ஒரு நாள் அவருடைய ஐக்கியம் தேவனோடு கூட இல்லாத அந்த ஒரு நாள் பாவம் செய்கிற நாளா இருந்திருக்க வேண்டும். Even in the life of Adam and Eve, they might have had fellowship with the God all through their days, but on the one day which they didn't have the fellowship with God, they fell in sin. அதனால எல்லாரும் எல்லா வேளையிலும் ஒரு அந்த இந்த இப்படிப்பட்ட ஐக்கியத்தை மேன்மையாக எழுதி கொண்டு வரும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் பின்பு இந்த வசனத்தை 8வது வசனத்தை எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When the Apostle John is describing about this glorious fellowship like this, when he is writing 1 John 1:8, we are seeing like that. If we do not confess our sins, if we do not say that we have no sin, if we say that we have no sin, we deceive ourselves. தாவீது பாவம் செய்த பின்பு அந்த பாவத்தை குறித்து ஒரு அதே போல தேவாலயத்துக்கு போனான், அதே போல பலி செலுத்திக் கொண்டிருந்தான், எல்லா காரியங்களும் அதே போல நடந்து கொண்டிருக்கிறது. David, after committing sins, all the things were as usual. He was going to the temple and he was paying his offerings and sacrifices. தாவீது நினைத்து கொண்டிருக்க, ஆண்டவர் இன்னும் நம்ம மேல பெரிய ஐக்கியமா இருக்கிறாருன்னு சொல்லி. But David is thinking that even now the God is having fellowship with him. ஆனா ஆண்டவர் இரக்கமாய் கிருபையாய் தாவீதுக்கு தன்னுடைய அந்த குற்றத்தை வெளிப்படுத்தி நாத்தான் மூலமாக காண்பித்தார். But God, with the compassion, he revealed his sin through Nathan. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். நாம் எந்த இடத்துல ஐக்கியத்தை விட்டு இருக்கிறோம், எந்த நேரத்துல நாம் பேசத்தக்காததை பேசிவிட்டோம், எந்த இடத்துல நாம் செய்யத்தக்காததை செய்து விட்டோம், எந்த இடத்துல நாம் அதிகமாய் உலகத்தை சிநேகித்து விட்டோம், ஆண்டவரை விட அதிகமாய் நேசித்து விட்டோம் என்று சொல்லி நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரே நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராய் இருக்கிறார். But now for us, God has given us the Holy Spirit, where he is showing us or revealing us where we are loving the world more than God and where we are missing our path. He is there with us always to show us and reveal us our sins. அந்த உடனே அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். As the verse 9 says, if we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. ஒரு நாள் ஒரு அருமையான விசுவாசி ஒரு சபையில ஒரு எல்டரா இருந்தவர். அவரு பழைய ஒரு பயங்கரமான குடிகாரர். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தினால திரும்பவும் அவர் குடிக்க ஆரம்பித்து விட்டார். One day, a good believer of a church who used to be a drunkard earlier, due to a problem that has happened in a house, he again gone to the drunkenness. அவரை எல்லாரும் தாறுமாறா பேசி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா சொல்லி அந்த சுத்தி நின்ன எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் அவரை தூஷித்தாங்க எல்லாரும். But the entire church scolded him. அந்த சபை அந்த ஒரு ஊழியக்காரரிடத்தை போய் எங்க கேட்டு அவர் வீட்டுல இருக்காருன்னு சொல்லி போய் பார்த்து அவருக்கு இந்த வசனத்தை சொல்லி அவரை நினைப்பூட்டி, பரவாயில்ல எழும்புங்க, உங்க பாவத்தை அறிக்கை செய்தா இன்றைக்கும் இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அவரை உணர்த்தி விட்ட போது அந்த மனிதன் எழும்பி திரும்ப ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். I have seen that with a great compassion, a minister visited him again and revealed his sins, and he has shown this verse and encouraged him that he is faithful and just to forgive our sins if we confess our sins. So he edified him and built him. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எந்த விதமான நினையாதபடி பிளான் பண்ணாதபடி கூட சில நேரத்திலே சில காரியங்களிலே தவறி விடுகிறோம், பாவத்திலே விழுந்து விடுகிறோம், பாவத்தை பேசி விடுகிறோம், அதிக பேச்சிலே பாவம் இல்லாது
பாவம் இல்லாதபடி இருக்காதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களிலே தவறும் போது உடனே உணர்த்திக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து மன்னிப்புக்காக கேட்போமானால் மீண்டும் நம்மோடு கூட அதே அந்த பழைய அப்படியே ஒரு உலகம் பார்க்கிற விதமாய் பார்க்க மாட்டார். அதே ஐக்கியத்திலே கர்த்தர் நம்மை அணைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். Even in our life today, we are slipping in many of our paths and getting into sin. But if we confess our sins, He is faithful and just to forgive us our sins and take us back into His arms. தாவீது 51ஆம் சங்கீதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல மனம் கசந்து அழுது மன்னிப்புக்காக கெஞ்சின போது ஆண்டவர் மன்னித்து அந்த பழைய அதே கிருபை, அதே அன்பு, அதே ஐக்கியத்திலே தாவீதை சேர்த்து கொண்டதினால்தான் இன்றைக்கு வரைக்கும் தாவீதை பற்றி வேதத்திலே ஆரம்பத்திலிருந்து அந்த கடைசி வரைக்கும் தாவீதை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். Yes, when David cried and pleaded before God and for the repentance for his sins, we are seeing that with great compassion and grace and love, He has taken him back and built him back. That is why we are seeing that all through the scriptures. Even today we are reading about David. அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒளியிலே நடக்கிறேனா என்பதை ஆவியானுடைய துணையோடு கூட எந்த இடத்துல குறைவு இருக்கிறது என்பதை உடனே ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு நடக்க வேண்டும். அல்லது என்கிட்ட பாவமே இல்லை என்று சொன்னால் நாம் பொய்யர்களாக இருந்து கொண்டிருப்போம். அப்படி இல்லாதபடி கர்த்தர் நம்மை உணர்த்துவித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நாம் பலப்பட்டு ஆண்டவரோடு கூட நடக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Amen. With the help of the Holy Spirit even in our life, if we examine that whether we are walking in the light and if we try to remove all the small sins, God is faithful to build and edify us and have fellowship with us and take us in His arms. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அந்த தாவீதை போல அந்த இழந்து போனது எந்த நேரத்திலேயும் நாங்கள் கண்டுகொண்டால் உடனே அதை ஐக்கியப்படுத்துவதற்கு உங்களுடைய சமூகத்தை நோக்கி ஓடி வந்து உங்களுடைய அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த ஐக்கியத்தில நிலைத்திருக்கத்தக்கதாக எல்லாருக்கும் அந்த கிருபையை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தாவீதுக்கு இருந்த அதே இருதயம் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் தொடர்ந்து ஐக்கியத்திலே இருக்கவும், ஐக்கியத்திலே நடக்கவும், ஐக்கியத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.